விசுவாசிக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சர்ச்சுக்கு வரேன், இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு அந்த ரெவலேஷன் இருக்கணும், வர ஊழியக்காரனுக்கு ரெவலேஷன் இருக்கணும், புது புது காரியங்கள் பேசணும், கேட்காத விஷயத்தை கேட்கணும் எல்லாம் நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்களா? ஆண்டவர் வெறும் ஊழியக்காரனுக்காக மட்டும் இதை வைக்கல. இதை எழுதினவன் யாரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருந்தவனே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். சங்கீதம் எழுதியிருப்பார். ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். ஆமோஸ் மாறி இருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் தோரா எழுதியிருப்பார். 5 புஸ்தகத்தை எழுதியிருப்பார். பார்க்குறீங்க தானே? அவங்கவுங்களுக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. அவர்களை கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றி அங்கே அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறினார்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வேலை இருக்கு. நீங்க ஏதோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குரியதான வெளிப்பாடுகள், பொக்கிஷங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பரலோகத்தில். அதை வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. Now you are only satisfied with the older one. ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இதை தியானிச்சு இதுல இருந்து எடுத்துக்கிற நல்லது. இது ஒரு பழைய பொக்கிஷம் இல்லைன்னே சொல்லலை. இது உள்ள உங்களுக்கு தேவையான ஒரு புது பொக்கிஷம் இருக்கு.